Hello everyone. So welcome to Tamil Aussie Vlogs. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து லைஃப் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து சில ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கிளாமரஸான லைஃபு, ஒரு ஒரு ரிச்சான லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமாக வந்து ஒரு 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 சோல்லெஸ் லைஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கிறத வந்து என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நிறைய பேர் இங்கே வந்து அதை வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு மார்னிங் ரொட்டீன் சொல்கிறேன் பாருங்கள். காலைல 6 மணிக்கு வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க, ஒரு கிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியா மாதிரி இல்லைங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து ஃப்ரம் ஹெட் டு டோ வந்து நம்மளே வந்து எல்லாமே வந்து செஞ்சாகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மெய்டு இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது, எல்லாமே வந்து சகலமும் வந்து நம்ம தான் வந்து இங்கே வந்து செஞ்சாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் எப்படி ரொட்டீன் இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ எங்களோட ரொட்டீனே எடுத்துக்கோங்களேன். ஸோ காலைல வந்து 6 மணிக்கு வந்து எந்திரிச்சிடணும். 2 பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நானும் என் ஒய்ஃப் வந்து எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு வி ஸ்டார்ட் வித் த காஃபி ஆப்வியஸ்லி. ஏன்னா நமக்கு வந்து we need that caffeine to kickstart our day இல்லையா? ஸோ we start with the காஃபி குடித்தோன்னு ஒரு 15 மினிட்ஸில் அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்த ஒரு 6:30க்கு மெதுவாக நம்ம வந்து காலையில் வந்து சரி குழந்தைங்கள வந்து எழுப்ப ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறது, அது ஒரு பெரிய ஒரு போராட்டம். டெய்லி இன்றைக்கி சாண்ட்விச் கொடுக்கலாமா, இல்லை இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கலாமா, இன்றைக்கி ரேப் கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா. நம்ம ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு சாதம் கட்டி கொடுத்தோம், ஒரு பூரி மசாலா கட்டி கொடுத்தோம், அப்படி சப்பாத்தி கட்டி கொடுத்தோம்னு இருந்ததுன்னா அது வேற ஒரு கம்பேரிசன் வருது குழந்தைங்களுக்கு. திஸ் ஃபுட் இஸ் நாட் லைக் திஸ் ஃபுட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. லுக், இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு கம்பேரிசனான ஒரு டாபிக் தான். பட் இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்காக நம்மளும் கொஞ்சம் மாறிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் காலையில் இது முடிஞ்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு அது இதெல்லாம் பண்ணி முடித்து பேக் பண்ணி பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு 7:15 ஆயிரும். அடுத்தாப்பில் உடனே வந்து இப்போது போகாத வேலைக்கு இப்போ எல்லாரையும் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு வர கூப்பிட்றாங்க. வாரத்தில் வந்து 2 நாள் 3 நாள் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்னோடய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ஆசி வெல்த் பில்டர் சேனலில் தேவ் ஸ்டார்டட் காலிங் அஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஐ ட்ரை டு லிங்க் தட் வீடியோ ஹியர். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து இப்போ வாரத்தில் 2 நாள் போகிறோம், 3 நாள் போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளும் கிளம்பி டக்குன்னு ட்ரெயினுக்கு ரெடி பண்ணி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நாள் நல்லா இருக்குங்க, 2 நாள் நல்லாயிருக்கும். தினம் அதை வந்து இப்படியே பண்ண என்ன ஆகும்னா யூ வில் கெட் பர்ன்ட் அவுட். ஓகேங்களா? என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பட் வேறு வழியில் நம்ம வந்து வி ஹேவ் டு சர்வைவ் இல்லையா? ஸோ இமிக்ரேஷன்ங்கிற மாதிரி நம்ம அங்கேருந்து வந்து இங்கே இமிக்ரேட் ஆயாச்சு. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் அவர் லைஃப். நமக்காக இல்லாட்டியும் நம்ம குழந்தைங்களுக்காக இங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர், நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்கிறத நம்மளோட லைஃப்பை நம்ம இங்கே ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பெருசாக கிரிபிள் பண்ணாமல் வி வில் ஹேவ் டு ஃபேஸ் இட். ஸோ அது மாதிரி அப்புறம் இங்கேருந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒன்றா சிட்டியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா சிட்டியை தாண்டி இன்னொரு இடம் லைக் பார்லிமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ். ஸோ இங்கேருந்து அவங்க இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் சிட்டி இதுலேயே இருப்பாங்க, லைக் சிட்டி கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருப்பாங்க. சில பேர் வந்து சிட்டியோட எட்ஜில் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நாங்கள் வந்து சிட்டிக்கிட்டே நாங்கள் வந்து லிவ் பண்ணியிருக்கோம், அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயும் நாங்கள் வந்து லிவ் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்லி நாங்கள் சபர்ப்ஸில் தான் இருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஈஸியாக ஆயிரும். டோர் டு டோர் உங்களுக்கு வந்து 1.5 hours ஆயிரும். நினச்சி பாருங்கள், காலையில் இங்கே போகிறதுக்கு 1.5 hours. அதே மாதிரி நம்ம கிளம்பினோன்னா 5:15 இப்போ கிளம்பினோன்னா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 7-7:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நல்ல ஜூஸ் வந்து சக்கையாக புழிஞ்சு விட்ட மாதிரி பெருசாக வேலை செய்யாட்டி கூட இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு எல்லாரையும் போய் பார்த்து பேசிட்டு 2 காஃபி 3 காஃபி சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு போயிட்டு 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணோன்னா அன்றைக்கி அந்த ஒர்க்கு அன்றைக்கி அந்த டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் அப்பாடான்னு இருக்கும். உடனே வீட்டுக்கு வந்தவொடனே என்ன ஆகும், மைண்ட் செட்டு நல்லா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படி ரிலீவ் ஆகி அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம காலை நீட்டி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்தோடனே உடனே அப்போ தான் நமக்கு வந்து பசிக்கும். இங்கே தான் மேட்டர் இருக்குது.
ரைட்டு. பசிக்குது. இப்ப இந்தியாவா இருந்தா என்ன ஆகும்? டக்குன்னு வந்து Zomato, Swiggy நம்ம வந்து எடுத்து போட்டுறலாம். அப்படி இல்லன்னா யாராவது ஒண்ணு அம்மாவா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. யாராவது ஒண்ணு நமக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஒரு மெய்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம டெலிவரியாவது போடலாம். இங்க நான் என்ன சொன்னேன் ஆரம்பிக்கும்போதே, வீடியோ ஆரம்பிக்கும்போதே, சகலமும் நம்பளே. போச்சா? ஸோ ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு, செருப்பு ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, நம்ம வந்து திருப்பியும் அதே அடுப்புக்கு போணும். 6 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா லைஃபு? அதே லைஃப்ப வந்து திருப்பி சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு இங்க நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு ஆ, என்ன வேணுமோ லைக் லைக் மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிருப்போம். அத வந்து எடுத்து நம்ம வந்து ரீஹீட் பண்ணி, திருப்பி சாப்பிட்டுட்டு, அடுத்தாப்புல திருப்பி ஒரு டவால்னு ஒரு டென்ஷன் வரும். ஓ! குழந்தைங்களுக்கு இப்ப நைட்டு இப்ப என்ன பண்ணி குடுக்க? அப்படின்னு. அவங்க வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து ஹங்கிரியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். திருப்பியும் இதே சாண்ட்விச்சோ, இல்ல இதே பர்கரோ, இல்லன்னா ஃப்ரோசன் ஃபுட்டோ. நீங்க பாருங்க, நீங்க எல்லார் வீட்லயும் இதான் நடக்குது இன்னைக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து இஃப் யூ ஹேவ் லைக் நீங்க நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, ப்ளீஸ் கமெண்ட் இட் பிலோ. ஸோ ஸோ இதுதான் வந்து இங்க வந்து லைஃப் ஸ்டைலா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மறுநாள் காலையில இதே சேம் ஸ்டோரி ரின்ஸ் அண்ட் ரிப்பீட். ஓகேங்களா? ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். அப்புறம் ஃப்ரைடே மாத்திரம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா 2 நாள் நமக்கு டைம் இருக்குல்ல. ஸோ அப்படின்னு. ஆனா அந்த சாட்டர்டே, சண்டேவும் நம்மளோடது கிடையாது. அதுதான் அங்க இருக்கிற மேட்டர். ஏன்னா சாட்டர்டே, சண்டே ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி வந்துரும். அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துரும். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்கன்னு. அப்படி ஒண்ணுமே இல்லாட்டி கூட நமக்கு வந்து எ ஏதாவது ஒரு 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 வீட்டு ஒர்க்கே வந்துரும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க வந்து புல்லு வெட்டணும். அப்புறம் வந்து அந்த வாரம் வந்து பன்னிங்ஸுக்கு போணும். அப்புறம் வந்து கிராசரிஸ் வந்து ஸ்டாக் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள வந்து ட்ரெட்மில்னா என்னது? லைக் அப்படியே நம்ம இறங்க விடாம அப்படியே நடந்துகிட்டே இருப்போம். ஆனா அதே இடத்துல தான் இருப்போம் லைஃப்ல. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா இது இவ்வளோ நெகட்டிவா பேசுறானே! அப்ப அட்வான்டேஜே இல்லையான்னா, அட்வான்டேஜ் நெறைய இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப், நமக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒர்க் லைஃப்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். அண்ட் அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க்கும் வந்து கொஞ்சம் என்ஜாயபிள் பண்ற மாரி இருக்கும். நாங்க இருக்கிறது வந்து ஐடில. ஸோ அதனால ஐடிய பத்தி தான் நான் பேச முடியும். ஐடில வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு இங்க ஆஸ்திரேலியால, இந்தியா காட்டிலும். ஸோ இப்படியே இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு மணி வந்து டெஃபினட்டா நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு $3,000 to $4,000 வந்து நீங்க வந்து ஈஸியா சேவ் பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமானதுனால எனக்கு தெரியல. பட் தட் யூஸ்ட் டு பி தி நார்ம்ஸ். ஓகேவா? 3,000 to 4,000 நீங்க நெனச்சு பாருங்க. மாசம் வந்து நம்ம இந்தியாவுக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1லேருந்து ரூ. 2,00,000 வருது. ஸோ பெரிய அமௌண்ட் இல்ல. உங்களுக்கு வந்து எல்லா செலவும் போக, டாக்ஸ் போக, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது போக, உங்களுக்கு வந்து 1 or 2 லேக்ஸ் கையில நிக்கிறதுங்கிறது பெரிய அமௌண்ட். ஆமா, நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கம்பேர் பண்ணக்கூடாது தான். பட் நீங்க நெனச்சு பாருங்க, இங்க ஒரு 10 வருஷம் நம்ம வந்து இருந்துட்டு, சேவ் பண்ணிட்டு, நம்ம இந்தியா போற மாரி பீப்பிளா இருந்ததுன்னா, அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்ஷன் அது. இல்லையா? அஃப்கோர்ஸ் யாரும் அப்படி போறது இல்ல. இங்கேயே இருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு $3,000 to $4,000 உங்களால மந்த்லி வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னா, இட்ஸ் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். ஸோ அது பாயிண்ட்டா சொல்லணும் நம்ப. ஸோ அதாங்க. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட் கார்ஸ், உங்களுக்கு நல்ல சூப்பர் பெரிய வீடு, பெரிய லேண்டு இதெல்லாமே இருக்கும். ஆனா இட் கம்ஸ் வித் அ ட்ரேட் ஆஃப். என்ன ட்ரேட் ஆஃப்? நான் சொன்ன இதெல்லாம் தான் ட்ரேட் ஆஃப். லைக் லைக் சோல்லெஸ் லைஃப், டயர்டு லைஃப், அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து லிட்டரலா வந்து ரொம்ப கஷ்டப்படணும். இங்க வந்து ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ்ல அப்படியே போய் வாங்கிட்டு, அப்படியே எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா சூப்பரா இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டாக் பண்ணிட்டு, அப்படியே வந்து அவன்லயோ ஒரு 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 க ஒரு இது ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு அ டக்குன்னு வர மாட்டேங்குது. அடுப்புலயோ வச்சு நம்ம வந்து உடனே டக்குன்னு ரெடிமேடா பண்ணி சாப்பிடுற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி டிஃபரெண்ட் லைஃப்ங்க இங்க. வெரி டிஃபரெண்ட் லைஃப். அ அந்த 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 25, 30 வயசுக்கு மேல வராங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ரொம்ப கடியா இருக்கும். ஏன்னாக்க நல்லா சாப்பிட்டு, நல்லா வளர்ந்து, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நல்லா ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு, ஒரு லைவ்லியா இருப்பாங்க இந்தியால. இங்க வந்து திடீர்னு வந்து இங்க ஒரு ஒரு ஜெயில் மாதிரி அவங்கள போட்டு அடைச்சு, இது ஜெயில் கிடையாது. இது வந்து எப்படி இருக்கும்னாக்க, ரொம்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6:30க்கு இது பண்ணணும், 7 மணிக்கு இத பண்ணணும், 8 மணிக்கு இத செய்யணும். அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, அந்த 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 ஒரு ஒரு மசாலா, அந்த ஒரு கேயாட்டிக், அந்த ஒரு மெஸ்ஸினஸ் வந்து இங்க வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுறதுனால ஒரு மாரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும் அதுவே. ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நெறைய பேருக்கு இங்கேயே வந்து குழந்தை பெத்துக்கிறாங்க, இங்கேயே வந்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னாக்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இதுதான் லைஃபு. அவங்களுக்கு இதுதான் வந்து ஸ்டாண்டர்டும் கூட.
ஓகேங்களா? ஸோ அதனால வந்து தே வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அந்த 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 2ம் கெட்டானா வந்து அந்த 25 வயசு 30 வயசுக்கு மேல வராங்க பார்த்தீங்களா? மெயினா என்னதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து என்ன மாரி ஆளுங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். பட் இப்ப எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 10, 15 வருஷம் ஆச்சு இங்க மேலேயே வந்து. ஸோ அதனால நல்லா பழகி போச்சு. ஸோ நானும் நினைக்காத நாள் கிடையாது. போயிரலாம் இந்த வருஷம், அடுத்த வருஷம் போயிரலாம் அப்படின்னு. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இனிமே நான் போய் என்ன பண்ண போறேன்? எங்க குழந்தைங்க வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்? அப்படிலாம் நினைக்கும்போது, சரி உட்றா சூனா போனா இங்கேயே கன்டின்யூ பண்ணுவோம் வாழ்க்கைய அப்படிங்கிற மாரி இப்படி போயிட்டுருக்கு. செம காமெடிங்க. சரி ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரியாலிட்டி. ஸோ நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸ் மறக்கக்கூடாது அப்படின்னு. ஆ யா சரி. இப்ப வந்து இங்க வந்து லைஃப்ன்னு ஆயிப்போச்சு. ஸோ இந்த மாரி லைஃப்லேருந்து வந்து நம்ப வந்து ஓரளவுக்கு அந்த 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 இம்பாக்ட்ட வந்து எப்படி குறைச்சுக்கலாம்? எப்படி வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா வாழலாம்? அப்படிங்கிறத வந்து சிலது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். சீரியஸ்லி எனக்கே வந்து ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு தான், ஒரு போன வருஷம் தான் எனக்கே வந்து கொஞ்சம் அறிவு, ஒரு ஞானமே வந்ததுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அதுவரைக்கும் எனக்கு தெரியலங்க. இந்த ஊர் எனக்கு பழகுறதுக்கு, புரியறதுக்கே எனக்கு 10, 12 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. சீரியஸ்லி. வருஷா வருஷம் நானும் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். அப்படியே ஓடிரும். ஓகேங்களா? தப்பு தப்பா பண்ணுவேன். பெருசா நான் ஒண்ணும் சொதப்பல் மாரி ஒண்ணும் பண்ணல. பட் அடுத்த வருஷம் தான் அத நான் ரியலைஸ் பண்ணுவேன். ஓ! நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது. நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. பன்னிங்ஸ் அப்படின்னு வந்து இந்த ஊர்ல ஒண்ணு இருக்குங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பன்னிங்ஸ்ல வருஷா வருஷம் ஒரு 5000, $10,000க்கு நானே போய் வாங்கியிருப்பேன். ஏன்னா, அங்க வந்து ஹோல்சேல்ல உங்களுக்கு வந்து ஹோல்சேல் கிடையாது. ரீட்டெயில்ல வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும். பன்னிங்ஸ் ஒண்ணு இருக்கு, காஸ்ட்கோ ஒண்ணு இருக்கு. அதெல்லாமே வந்து கரெக்ட்டா நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சும்மா போய் பார்த்துட்டு, ஆ நானும் கார்டன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு 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 $2000க்கு $3000க்கு அன்னைக்கு போய் உடனே இது ஏகப்பட்ட பூத்தொட்டிய வாங்கிட்டு வர்றது, உடனே ஏகப்பட்ட செடிய வாங்கிட்டு வர்றது, அந்த மாரிலாம் இல்லாம நம்ம வந்து ஸ்லோவா ட்ரையல் அண்ட் எரர்ல நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணும்போது, நமக்கு ஒரு 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 அவேர்னஸ் வரும். ஓகே தேவைப்படாது, இதெல்லாம் தேவைப்படாதுன்னு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம வந்து இங்க 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 செலவாறது வந்து ரொம்ப ஈஸியா செலவு பண்ணிடலாம். ஏன்னா பொருள் அப்படி வச்சிருப்பாங்க. சும்மா பந்தாவா வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அப்படி பார்த்த உடனே பன்னிங்ஸ்ல போய் நீங்க ஒரு செடிய பார்க்குறீங்கன்னா, இதே செடி நான் இப்ப வாங்கிட்டு போறேன். மரமா வருதுங்கிற மாரி ஒரு ஃபீலிங் குடுத்துருவாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அதுவும் இந்த ஆஸ்திரேலியா குளிருக்கு வந்து மெல்பர்ன் குளிருக்குலாம் இப்ப நாங்க இருக்கிறது மெல்பர்ன் ஓகேங்களா? ஸோ இந்த மெல்பர்ன் குளிருக்கு வந்து சான்ஸே கிடையாது. எந்த செடியும் வந்து சர்வைவே ஆகாது. அதுக்குன்னு சில லோக்கல் செடி இருக்கு. அதுக்கப்புறம் சர்வைவ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடிபட்டதுக்கு அப்புறம், காசு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதே மாரி இப்ப நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம்னா, தடால்னு நம்ம ஒரு எங்களுக்கு பெயிண்ட் அடிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஹேண்டிமேன கூப்பிட்டு பண்ணோம்னா, அது ஒரு 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 செலவு இழுத்து விட்டுரும். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசிச்சு தெரிஞ்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச அறிவு, பட்ட அறிவு என்னன்னா, எல்லாத்தையும் வந்து நம்மளே வந்து கத்துக்கிட்டு பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அஃப்கோர்ஸ் வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணணும்னா நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும். இல்லன்னா ஒரு ஒரு சின்னதா வந்து நம்ம ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்டின்னா, இங்க வந்து ஹேண்டிமேன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து லைக் ஏர்டாஸ்கர், ட்ரேடிமேன் சொல்லிட்டு நெறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல போட்டு விட்டுருவாங்க. அதுல போட்டு விட்டீங்கன்னா, ஆணி வந்து 10 பைசா தான். ஆனா வந்து வாங்குற செலவு பார்த்தீங்கன்னா $1000 வாங்கிருவான். அந்த மாரி தான் இருக்கும் இங்க. அதனால அந்த ஒரு அந்த அந்த அது அது ஏன் இப்படி வருதுன்னா, இந்தியால வந்து நெறைய பேர் வந்து லைக் என்னையும் இன்க்ளூடட் தான் அதுல. எனக்கு அந்த மாரி பண்ணி ஒரு பழக்கம் கிடையாது. வி ஹவ் பீன் சோ பேம்பர்ட் ஓகேவா? ஸோ நமக்கு அந்த பிரெயின் வந்து அந்த மாரி வயரே ஆகல. இத வந்து நம்ம செய்யணும், செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை கூட கிடையாது. எப்ப பாரு வந்து ஸ்கூலுக்கு போணும், காலேஜுக்கு போணும், டியூஷன் போணும், அப்புறம் வந்து வேலைக்கு போணும். இந்த மாரி தான் மைண்ட் செட் இருந்ததே தவிர, அவுட் ஆஃப் தி லைஃப் வந்து நம்ம எதுவுமே வந்து யோசிச்சதில்ல. அதனால தான் இந்த ஊர் வந்து பயங்கர சூப்பர் ஊரு. அதே சமயத்தில டார்ச்சர் ஃபார் ராங் பீப்பிள். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சு, புரிஞ்சு, கத்துக்கிட்டு செய்யறது, அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆப்ஷன். 2வது தடால்னு வந்து போய் ஒரு ஒரு விஷயத்த போய் வாங்கிராம, அத கொஞ்சம் நம்ம தள்ளி போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த பொருள் நமக்கு வேணுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ரியலா நமக்கு தேவைப்படுமா? அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும். இப்ப என்ன சுத்தியே பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள் தேவையில்லாத பொருள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. எனக்கு தேவையான பொருள் இந்த ஜாக்கெட் தான். ரொம்ப உண்மைய சொல்லணும்னா. வின்டருக்கு இந்த குளிருக்கு இது ஒண்ணு தான் தேவைப்படுது. மத்த எல்லாம் தேவையில்லாத அணி தான். இந்த மாரி வாங்கி போட்டுறது அப்பப்ப இம்பல்ஸா நெனச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாம, எது வேணுமோ அத மாத்திரம் வந்து வாங்கிக்கிறது வந்து அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆப்ஷன்ங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து புது கார் வாங்குறது. நல்ல வேளை நான் அந்த தப்பு செய்யவே இல்ல. புது கார வந்து வாங்குற மாதிரி ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தப்பான ஒரு எப்படி சொல்றது ஒரு ராங்கான ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் நான் கூட சொல்லுவேன். நத்திங் ராங் அபவுட் பையிங் அ நியூ கார். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் இல்லை கூட இல்லை 99% கூட நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா அவ்வளோ பணம் இருந்தால் நம்ம எதுக்கு இங்கே இருக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து புது கார் வந்து தேவையே இல்லைங்க. அதுவும் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளி ஒரு 5 to 10 இயர்ஸ் இருக்கிற ஒரு 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 கார் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் வெரி வெரி ரிலையபிள் கார். ஸோ அது போகும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு $60,000 காரை வந்து பிராண்ட் நியூன்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். சூப்பராக இருக்கும், நல்ல ஃபீலிங் தான். அப்படியே வரும்போது எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, எல்லாம் ரைட்டு, நெய்பர்லாம் பார்க்குறாங்க, ஓகே நான் என்னோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல், தப்பு கிடையாது. பட் ஆனால் நம்ம அதில் போய் டீப்பாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நோபடி கேர்ஸ்ங்க, நோபடி கேர்ஸ். நான் நடந்து போகிறேன்னா, நொண்டிட்டு போகிறேன்னா, காரில் போகிறேன்னா நோபடி கேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஊரில் நமக்கு கார் வேணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கிராசரிஸ் போய்ட்டு நம்ம வந்து தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா நம்ம வீக்லி கிராசரிஸ் பண்ணுறோம், குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், அதெல்லாம் ரைட்டு. அதுக்கு வந்து $60,000 $70,000 கார்லாம் தேவையில்லை. பெரிய கார் லைக் டெஸ்லா மாதிரி, ஒரு BYD மாதிரி, C லைன் மாதிரி, அந்த மாதிரி கார்லாம் தேவையில்லை. நார்மல் சாதாரண கார், ஒரு செகண்ட் ஹேண்ட் கார், ரீசனபிளி வெல், அதுக்குன்னு ரொம்ப பழைய கார் வேண்டாம், புகை வந்துட்டு இருக்கிற மாதிரி வேண்டாம், ஒரு ரீசனபிளி ஒரு வெல் மெயின்டைன்டு கார் லைக் 5 to 7 years old கார். எதுக்குன்னா இந்த ரீசனபிள் காரை நீங்கள் வந்து $20,000 to $30,000 சூப்பர்பாக வாங்க முடியும். அஃப்கோர்ஸ் $30,000 இப்போ நிறைய சைனீஸ் கார் வந்துருச்சு, அது வேற. பட் ஜென்ரலாக யூ கெட் தி பாயிண்ட் இல்லை. ஸோ $30,000 வந்து ஒரு சூப்பர்ப் ஒரு கார் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? நினச்சி பாருங்க, $30,000 வந்து உங்களுக்கு வந்து சேவ். நல்ல வேலை நான் துடிச்சிட்டு இருந்தேன், நான் வந்து பென்ஸ் வாங்கணும், BMW வாங்கணும்னு. என்னவோ தெரியல, அதை வந்து தள்ளி போய் இப்போ எனக்கு அந்த ஞானம் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒன் ஆஃப் தி குட் எக்ஸ்கியூஸ் தட் ஹேப்பன் ஃபார் மீ இன் மை லைஃப் பை இட் செல்ஃப், விச் இஸ் குட். ஓகேங்களா? குட். ஏன்னா அது வாங்கியிருந்தேன்னா என்னோட காசு வந்து அப்படியே அதில் பிளாக் ஆயிருக்கும். 2வது 3வது வருஷத்துலேயே அந்த $60,000 கார் வந்து 40,000 45,000க்கு வந்து நிற்கும். அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு காரை போய் விற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீலர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து நம்மளை டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க சொல்கிற ரேட்ஸ் எல்லாம். லைக் ஐ கேன் டேக் இட் ஃபார் 35,000. நீங்கள் 60,000 கொடுத்து வாங்கியிருப்பீங்க, 2 வருஷம் தான் ஆயிருக்கும். ஐ கேன் கன்சிடர் ஃபார் 35-40 அப்படிமா. ஸோ அதுதான் வந்து ஒரு கார் வந்து, பிகாஸ் காரை வந்து இட்ஸ் அ டெப்ரிஷியேட்டிங் அசெட். ஓகேங்களா? ஸோ அந்த டெப்ரிஷியேட்டிங் அசெட் அப்புறம் அப்ரிஷியேட்டிங் அசெட்டை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். நான் இப்போ பேச ஆரம்பித்தேன்னா அது நான் வந்து டாப்பிக்கை தாண்டி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது ஒன்றுங்க. ஸோ அப்புறம் 2வது வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ணிக்கணும். லைக் இந்த வீக் வந்து நான் வந்து ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு $500 நான் வந்து க்ராசரிஸ்க்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த பழக்கம் வந்து நான் ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு வெள்ளைக்காரர் கலீக்கிட்டே நான் வந்து கற்றுக்கிட்டேங்க. ஓகேங்களா? அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு பர்சனாலிட்டி, நல்ல வெரி டெக்னிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப பழைய காலத்து இது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தான் வந்து அப்படி இந்த ஃபோனில் டேப் பண்ணுறதுலாம் ரொம்ப ஸ்டைலுன்னு நினச்சி அப்படி 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 கூல் அப்படி அடிச்சுட்டு அப்படி ஒரு கேப்புச்சினோ குடிச்சிட்டு போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து டம்ளர் கொண்டு வருவாப்பில். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆஃபீஸ் பேண்ட்ரியில் தான் போய் அங்கே இருக்கிற காஃபி வந்து போட்டு குடிப்பார். அப்புறம் அதையும் மீறி வந்து நம்ம லஞ்சுக்கு நம்ம வெளியே போனோம்னா பர்ஸை திறந்து கேஷ் எண்ணி கொடுப்பாரு. அப்போ நான் வந்து யோசித்தேன், எதுக்கு வந்து இப்படி ஒரு அவுடேட்டடாக இருக்காரு அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம அந்த கேஷை நம்ம எண்ணி கொடுக்கும்போது வி ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் அவர் ஃபைனான்ஸ் அப்படின்னு. ஸ்டைலாக நம்ம அப்படி டேப் பண்ணி பண்ணும்போது நமக்கே தெரியறதில்ல எவ்வளோ பணம் நம்மளை விட்டு போகுது. அப்புறம் தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி தி பேங்க் ஹஸ் டன் பிட்வீன் அஸ் அண்ட் தி ஷாப் ஓனர்ஸ். ஓகேங்களா? அந்த வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஈஸி பே, ஈஸி கோ, பே அஸ் யூ கோங்கெல்லாம் வந்து கொண்டு வரது பேசிக்காக. ஓகே, ஸோ நமக்கு வந்து வழி தெரியணுங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு பணத்தை எடுத்து கொடுக்கும்போது நமக்கு வழி தெரியணும். தெரியும் போது தான் நமக்கு வந்து அதில் ஒரு அவேர்னஸ் வரும். அவேர்னஸ் வரும்போது தான் அதில் ஒரு கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகும். ஒரு கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகும்போது தான் அந்த பணத்தை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அகெயின் இந்த பட்ஜெட்டிங்கை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப போர் அடிக்காமல் நான் ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் ரியலி sweet and tell the content what I want to do with it. So ஏங்க